63 நாயன்மார்களின் வரலாறு. கழச்சிங்க நாயனார், செருத்துணை நாயனார். பல்லவ குலத்தில் பிறந்தவர் கழச்சிங்கர். சிவனடி அன்றி வேறொன்றை அறிவினிற்குரியாதவர். சிவனுடைய கருணையால் வடநாடு சென்று பகைத்து நின்ற வடபுல மன்னர்களை வென்று அதன் மூலம் சிவனுக்கு ஆலயங்கள் அமைத்து திருப்பணி செய்து வந்தார். செருத்துணையர் சிவனிடத்தும் சிவ அடியாரிடத்தும் மெய்தொண்டு பூண்டு வாழ்ந்து வந்தார். திருவாரூர் கோவிலின் முன்பு விளங்கும் பணிகளை செய்து 6 காலமும் பெருமானை வழிபட்டு தன்னால் முடிந்த தொண்டுகளை செய்து வந்தார். நாடாண்ட வேந்தராகிய கழச்சிங்கர் ஒருநாள் திருவாரூரை அடைந்து திருக்கோயிலை வணங்கச் சென்றார். பூங்கோயிலில் புற்றிடங்கொண்டாரை கண்ணீர் மல்கி கைகூப்பி உள்ளம் உருக தரிசனம் செய்து வழிபட்டார். அவரின் மனைவி கோவிலை வலம் வந்து பெருமைகளை ரசித்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது திருக்கோயிலை வலம் வந்து திருப்பூ மண்டபத்தை அடைந்த பட்டத்தரசி அங்கு கீழே வீழ்ந்து கிடந்த மலரொன்றை எடுத்து முகர்ந்து பார்த்தாள். அங்கு மலர் தொடுத்துக் கொண்டிருந்த செருத்துணையர் இதைக் கண்டு அவரின் செயல் சிவ அபராதம் என கருதி தன்னிடமுள்ள வாளினால் நுகர்ந்த மூக்கை அறுத்துவிட்டார். அரசி உதிரம் பெருக சத்தத்துடன் அழுது கொண்டிருந்தார். அரசியின் புலம்பலை கேட்டு வெளியே வந்து மிகவும் வெகுண்டு அச்சமின்றி இந்த கொடுஞ்செயலை செய்தவர் யார் என வினவினார். அரசே, இவர் சிவனுக்குரிய மலரை எடுத்து மோந்ததால் இக்கருமம் யானே புரிந்தேன் என்றார். அப்போது கழச்சிங்கர் அவரை நோக்கி, பூவை எடுத்த கையை என்றோ முதலில் வெட்டுதல் வேண்டும் என்று சொல்லி தம் உடைவாளை உருவிப்பட்டத்தரசியின் கையை தடிந்தார். அப்போது இறைவன் தியாகராசர் காட்சி கொடுத்து மன்னனின் மாண்பு பாராட்டி துணைவியரை முன்பு போல் அருள் செய்தார். கழச்சிங்க நாயனார் சைவநெறி தழைத்தோங்க அரசாண்டு சிவபெருமான் திருவடி நீழலில் அமர்ந்திருக்கும் பெருவாழ்வு பெற்றார். கோயிலை வலம் கொண்டு அங்கன் குலவிய பெருமை எல்லாம் சாயல் மா மயிலே போல்வாள் தனித்தனி கண்டு வந்து தூய மென்பள்ளி தாமம் தொடுக்கு மண்டபத்தின் பாங்கர் மேயதோர் புதுப்பூ அங்கு விழுந்தது ஒன்று எடுத்து மோந்தாள். புதுமலர் மோந்த போதில் செருத்துணை புனித தொண்டர் இதுமலர் திருமுற்றத்துள் எடுத்து மோந்தனலாம் என்று கதும் என ஓடிச் சென்று கருவி கை கொண்டு பற்றி மதுமலர் திருவொப்பால் தன் மூக்கினை பிடித்து வார்ந்தார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர்.